அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கலித்தொகையில பாலைக்கலியில 9வது பாடல் தான் பார்க்க போறோம். இந்த பாடல் முன்னாடி சிலபஸ்ல கூட இருந்தது. ரொம்ப முக்கியமான பாடல் தான். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன ஓமையுமே ஆச்சரியமா இருக்கும். இதோட சூழல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தலைவன் தலைவி விட்டு பொருள் தேட செல்றாங்க. தோழி அவங்கள தடுத்து போக விடாம பண்ணிட்டு தலைவி கிட்ட வந்து சொல்றாங்க, நான் தலைவனை தடுத்துட்டேன், அவன் இனி பொருள் தேடி போக மாட்டான், நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சூழல். அப்ப இந்த கூற்று யாருக்கும் இடையில நடக்குதுன்னா, தோழிக்கும் தலைவிக்கும் இடையில நடக்குது. தோழி தலைவனை எப்படியெல்லாம் நான் தடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி கிட்ட சொல்றான். சரி, வாங்க பாடலை பார்க்கலாம். வறியவன் இளமை போல் வாடிய சினையவாய். இது ஒரு அற்புதமான உவமை. பாலை வழியோட கொடுமையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவ எடுத்து வைக்கிற முதல் வரி, வறியவன் இளமை போல் வாடிய சினையவாய். அதாவது ஒரு இளமையான ஒரு வாலிபன் இருக்கான். அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்? வாலிபன் சொன்னோடனே நல்ல கட்டுமஸ்தான உடல், அழகான தோற்றம், இப்படிதான் நம்ம கண்ணு முன்னாடியே வரும். இந்த வாலிபனுக்கு வசதி இல்லை, செல்வம் இல்லை, ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறான்னா அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? அதாவது புஷ்டியா இருக்க வேண்டிய ஒரு வாலிபன் ரொம்ப நோஞ்சானாகி பார்க்கவே சகிக்க முடியாம இருப்பான் இல்லையா? அதே மாதிரிதான் அந்த பாலை நிலத்துல இருக்கக்கூடிய மரங்கள்ல இருக்கக்கூடிய கிளைகள் இருக்கா. எப்படி இருக்கு? வறியவன் இளமை போல் வாடிய சினையவாய். அடுத்தது, சிறியவன் செல்வம் போல் சேர்ந்தாருக்கு நிழலன்றி. பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனமே இல்லாத ஒருத்தங்கிட்ட அவ்வளோ செல்வம் குவிஞ்சுனா அதனால யாருக்குமே எந்த பயன் கிடையாது, அவனுக்கு மட்டும்தான் பயன். அடுத்தவங்க அதுல போய் நிக்க முடியாது, அதுல எந்த பயனுமே கிடையாது. அதே மாதிரிதான் அந்த மரத்துல இருக்கக்கூடிய நிழல் யாருக்குமே பயன்படல. அப்ப என்னது? அந்த மரத்துல நிழலே விழாத அளவுக்கு அங்க மரத்துல எதுவுமே இல்லை, இலை பூ செடி எதுவுமே இல்லை. யார் கண்ணும் மிகந்து இசை கெட்டான் இறுதி போல். அதாவது எல்லாத்துக்கிட்டையுமே திட்டு வாங்கிட்டு எந்த பெரியவர்களையும் மதிக்காம அவங்க கிட்ட ஒரு நல்ல முறையோடு நடந்துக்காம இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய புகழ் எப்படி அழியுமோ அதே மாதிரிதான் இந்த மரங்கள் எல்லாம் அழிஞ்சு நிற்கான். வேரோடு மரம் வெம்ப. வேரோடு மரம் வெம்பனா இப்போ பார்க்கும்போது ஒரு பழம் தான் வெம்பி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் வெயில்ல. ஆனா வேரோடு மரம் வெம்ப பாருங்க எப்படி போடுறாங்க பாருங்க. வெறி கதிர் தெருதலின் அளவுற்று குடி கூவ ஆறு இன்றி பொருள் வெக்கி. வேரோடு மரம் வெம்ப விரி கதிர் தெருதலின். கதிரவனுடைய சூட்டை தாங்க முடியாம வேரோடு மரமே வெம்பிட்டு இருக்கு. அளவுற்று குடிக்குவ. மக்கள் அலமாரி மனசால சாபம் விடுறாங்க. ஆறு இன்றி பொருள் வைக்கி. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வரி போட்டு எடுத்த கொலையஞ்சா வினைவரால் கோல் கோடியவன் நிழல். கொலையஞ்சா வினைவரால் கோல் கோடியவன்னா, கோல்னா செங்கோல், அப்ப இது அரசனை குறிக்குது. கோடியவன்னா அரசன், கோல் கோடியவன்னா செங்கோல் கோடிய அரசன். கொலையஞ்சா பாதகனா இருக்கிறாமே. நிழல் அவன் கீழே இருக்கக்கூடிய குடிமக்களுடைய உலகு போல் உளறிய உயர்மர வெஞ்சுரம். அந்த குடிமக்களுடைய வாழ்க்கை எப்படி பட்டுப்போ இருக்குமோ அதே மாதிரி இந்த பாலை வழியில இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பட்டுப்போ இருக்கு. இடை கொண்டு பொருள்வையின் இறந்தி நீ என கேட்பின். இந்த இடையில நீ பொருள் தடுற அந்த வழியா போறியே, நான் சொல்றத நீ கேளு. இடை கொண்டு பொருள்வையின் இரத்தி நீ என கேட்பின். இது தலைவிக்கு தெரிந்தால் உடைபு நெஞ்சுவுக ஆங்கே ஒளி ஓடற்பால் மண்ணோ. அவளுடைய நெஞ்சம் உடைந்து விடும். உடைபு நெஞ்சுவுக ஆங்கே ஒளி ஓடற்பால் மண்ணோ. அவளுடைய கலை இழந்து அந்த தேகம் ஒளி இழந்து போய்விடும். படையமை சேக்கையுள் பாயலின் அரியாயினி. அந்த மெல்லிய தலை அணையில இருக்கக்கூடிய படுத்திருக்கக்கூடிய உன்னுடைய மனைவி இதை அறிஞ்சானா இவ்வளோ நடக்குமே, உனக்கு தெரியாதா? புடை பெயர்வாய் ஆயினும் புலம்பு கொண்டு இணைபவள். நீங்க இன்பமா இருக்க நேரத்துல சும்மா விளையாட்டுக்காக ஒரு 2 நிமிஷம் அந்த பக்கம் நீ ஒளிஞ்சிருந்தா கூட அதை அவளால் தாங்க முடியாதே. முனிவு இன்றி முயல் பொருளுக்கு இரத்தி நீ என கேட்பேன். இந்த பொருளுக்காக நீ அவளை விட்டுட்டு போற அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சுனா, பனியக்கண் படல் ஒல்லா படற்கூர் இருப்பால் மண்ணோ. பனியகன் படல் ஒல்லா, அவளுடைய கண்கள்ல உறக்கம் இருக்காது. படற்கோர்கிற்பால் மண்ணோ, அவள் அதையே நினைத்து கொண்டு வருந்தி கொண்டே இருப்பாள். அவள் நனிக்கொண்ட சாயலால் நயந்து நீ நகையாக துணி செய்து நீடினும் துறப்பு அஞ்சி கழுள்பவள். நீ விளையாட்டாக நகைக்காக கொஞ்சம் விளையாட்டு காட்டினா கூட, உன்னுடைய அருள் பார்வை குறைந்தது போல தெரிஞ்சா கூட துணி செய்து நீடினும் துறப்பு அஞ்சி கழுள்பவள் மிக்க வருத்தத்துக்குள்ளாயிருவா.
பொருள் நோக்கி பிரிந்து நீ போகுதி என கேட்பின் மருள் நோக்கம் அடிந்து. நீ விளையாட்டா கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருந்தா கூட அந்த துறப்பு அஞ்சு கழுள்பவள், அதுக்காக இருந்து கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்கிறவ பொருள் நோக்கி பிரிந்து நீ போகுதி என கேட்பின் மருள் நோக்கம் அடிந்து ஆங்கே மயல் கூர்கிற்பாள் மண்ணும். சின்னதா விளையாட்டுக்காக பிரிஞ்சா கூட இருந்தா ஒப்பாரி வச்சு அழக்கூடிய பொண்ணு அவ. நீ பொருள் தேடி நான் கொஞ்ச நாள் தூரமா போறேன் அப்படின்னு சொன்னா அவ அதை கேட்டுட்டு இருப்பாளா. நீ சொன்ன உடனே மயல் கூர்கிற்பாள் மண்ணும், மயக்கம் போட்டு அந்த இடத்துல உளுந்துருவாடா அப்படின்னு சொல்றாங்க. இருள் நோக்கம் இடையின்றி ஈரத்தின் இயன்றனின் அருள் நோக்கம் அழினும் அவலம் கொண்டு அழிபவள். உன்னுடைய அந்த அருள் நோக்கம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நின்னா கூட அவலம் கொண்டு அழிபவளாம். அதாவது மனசுக்குள்ளேயே படபடன்னு அடிச்சுக்கிட்டு அதனாலேயே அவள் அழுது அழுது அப்படியே அழிபவள் என வாங்கு. வினை வைக்கி நீசலின் விடும் இவள் உயிரென. கடைசியா ஒன்று போட்டேன் பாருமா, அதில் தான் அவன் பிடிச்சான். நீ வினைக்காக நீ இவளை பிரிஞ்சு போறேன்னா இவ இறந்துருவா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் கேட்டுக்கோ. புனையிலாய் நின் நிலை யான் கூற. இப்படிதான் நான் உன்னுடைய நிலையை எடுத்து எடுத்து கூறினேன். பையன நிலவு வேல் நெடுந்தகை நீளிடை செலவு ஒளிந்த நாள் செரிகனின் வளையே. அதனால அவனுடைய கணவன் அந்த நெடுந்தகை இருக்காம் இல்லையா, அவன் அந்த நீளிடை அந்த காட்டு வழியிடையே போகாமல் செலவு ஒளிந்ததனால் செரிகனின் வளையே. உன் கையிலேருந்து ஒவ்வொரு வளையலா கலந்து போகிற அளவுக்கு நீ மெலிஞ்செல்லாம் இனி அந்த மெலிவே தேவையில்லை, உன் கைகளில் வளையல் தங்குமாறு உன்னுடைய உடல் பருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறான். அருமையான பாடலாக இருக்கு இல்லையா. இது சிலபஸில் இருக்குது, ரொம்ப முக்கியமான பாடல். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த பாடலை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.